எடப்பாடி வட்டம் பள்ளியாம்பரம் கிராமத்தை சேர்ந்தேன். நான் 2001 அக்டோபர்லேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். எல்லாரும் வரையும் நான் படிச்சுட்டு ஒரு 6 மாதம் இல்லை அதிகபட்சம் 1 வருஷம் அதுக்கு மேலே தேர்ந்தெடுக்கலாம் எல்லாம் பிரைவேட் போயிடலாம் தான் ஒரு தான் படித்தேன். ஆனால் படிக்க ஸ்டார்ட் பண்ண தான் தெரியும் என்னன்னு அதை பற்றி தெரிஞ்சு புரிஞ்சு படிக்க 2 மாதம் மேலே ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட இந்த ஒரு வேலை வாங்கிறதுக்கு 3 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருஷத்துல எவ்வளோ கஷ்டம் வழி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய நன்றி எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு தெரிவிச்சுக்கேன். ஏன்னா அந்த போட்டி தேர்வுக்கு படிக்கிறேன் அப்படின்னு வீட்டில் கேட்கும்போது சரி படிக்கா அப்படின்னு வீட்டில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் என்னை படிக்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என் மேலே நம்பிக்கை வச்சு என் பையன் எப்படியும் அரசு வேலையில் போயிடுவோம் அப்படின்ட்டு கையும் விட்டாங்க. அவங்க வந்து இந்த வேலையில் இருக்கேன். இந்த யாருன்னா விஜயராஜ் சார் தான். என்னன்னா நான் 2022 போலீஸ் எக்ஸாம் எழுதிட்டேன். அடுத்து பிசிக்கல் எப்படி இருக்கு அவ்வளோ இருக்கோ அதை பற்றி ஒரு ஐடியாவும் இல்லை, அதை பற்றி சுத்தமாக தெரியல. அப்போது நிறைய தேடக்கூட துறையூரில் அபய் ஐஸ் அகாடமி ஃப்ரீயாக பிசிக்கல் கோச்சிங் தராங்கன்னு சொன்னாங்க. வந்தோடனே விஜயராஜ் சார் பேசுகிறோம். சார் வந்து எங்களுக்கு ஃப்ரீயாக பிசிக்கல் கோச் அரேஞ்ச் பண்ணி எங்களுக்கு ரூம் எல்லாம் ஃப்ரீயாகவே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. ஒரு கேங்காக வந்துருக்கோம். எங்களுக்கு சார் காலையில் எப்போலாம் ஃபுல் மோட்டிவேஷன் கொடுத்துருக்காரு. சார் மோட்டிவேஷன் உங்களால் முடியும், உங்களால் ஓட முடியும், உங்களால் கையில் ஏற முடியும், உங்களால் தாண்ட முடியும், எப்பயுமே ஃபுல் மோட்டிவேஷன் தான். அந்த மோட்டிவேஷன் நம்ம சார் ரொம்ப பிடிக்கும். அந்த பிசிக்கல் எக்ஸாம் நான் ஃபுல் ஸ்டார் பண்ணேன். ஆனால் வந்து நான் தோல்விட்டேன். அடுத்து என்னாச்சுன்னா அதில் பாஸ் பண்ண பசங்க எல்லாத்துக்கும் 2021 பாராட்டு விழா வச்சுருந்தாங்க. அந்த பாராட்டு விழா என் தம்பியும் அதில் சிறப்பாக வாழ்க்கை சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு பாராட்டு விழா நடந்துட்டு இருந்துச்சு. நான் அந்த என் தம்பி பாராட்டு விழா நடந்து அவன் ஸ்டேஜில் பேசிட்டு திடீர்னு சார் என்ன நினைச்சாருந்தா நான் கீழே கை தட்டிட்டு இருந்தேன். சார் திடீர்னு மைக்கில் என் பேர் சொல்லி மேடைக்கு சொல்றாரு. மேடைக்கு போனோடனே 1 மார்க் வேலை வேணும்ட்டு எல்லாருமே வந்து சார் நிற்கிறாரு. 1 மார்க் வேலை வேலை வேலையை போச்சு அந்த மாதிரி எல்லாத்துக்கும் சொல்லியிருந்தாரு. அந்த இடத்துல சார் ஒரு உறுதி கொடுத்துருந்தாரு. என்னன்னா அடுத்த பாராட்டு விழாவில் வந்து என்னை வந்து எஸ்ஐ ஆக்கணும் எல்லாத்துடைய உறுதி கொடுத்துருந்தாரு. அவர் சொன்ன மாதிரி அடுத்த எஸ்ஐ எக்ஸாம் எழுதி எங்கள் ஊரே ஃபர்ஸ்ட் சப் இன்ஸ்பெக்டர் செலக்ட் ஆகி அடுத்து இந்த பாராட்டு விழாவில் நான் வந்திருக்கேன். விஜயராஜ் சார் சொன்னால் விஜயராஜ் சார் ரைட் ஹேண்டில் நான் சொல்லுவேன். ஏன்னா சார் வந்து ஒரு எக்ஸாம் எடுக்கணும், ஆன்லைன் டெஸ்ட் எடுக்கணும், டெஸ்ட் போகணும் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு நான் அரசியல் செஞ்சு முடிச்சுருவேன். விஜயராஜ் சார் எது சொன்னாலும் படிக்கிட்ட படிச்சு முடிச்சு நான் அதை செஞ்சு முடிச்சுட்டு தான் இருக்கேன். அப்புறம் அப்பையில் பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாமே ஃப்ரீ தான். எந்த டெஸ்ட் எடுக்கிறோம் எஸ்ஐ டெஸ்ட் வந்து அதை ஃப்ரீ. எந்த டெஸ்ட் எடுத்தாலும் அதை போய் உட்காந்துருக்காங்க. எந்த கிளாஸ் எடுத்தாலும் அதை போய் காமிக்கலாம். எல்லாமே எனக்கு சார் ஃப்ரீயாக தான் அதை பண்ணிட்டு அந்த வகையில் விஜயராஜ் சார் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். எனக்கு கிளாஸ் எடுத்த சரண்யா, சரத், ரோஷினி, கீதா அப்புறம் இன்னும் நிறைய ஆசிரியர் வந்தவங்க ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்களால தான் இந்த அளவுக்கு நான் நிறைய பாஸ் பண்ணியிருக்கேன். பிசிக்கல் கோச் திவாகர் அவருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா எனக்காண்டி காலையில் 6 மணிக்கு கிரௌண்டில் வரணும்னா ஒரு 5:55 கிரௌண்ட் நிற்பாரு. 7 மணி 5 மணிக்கு நிற்பாரு. எவ்வளோ என் கூட சேர்ந்து எங்களுக்கு ஃபுல் கோச்சிங் கொடுத்தாரு. அவருலாம் பிசிக்கல் வந்து ஃபுல் ஸ்டார் அடிச்சிருக்கிறது. அந்த வகையில் திவாகர் அவருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா என்னுடைய தம்பி என்ன அவன் இல்லைன்னா எனக்கு ஃபுல் பேக் போனே அவன் தான். அவன் இருக்கிறதுனால தான் எந்த ஒரு விஷயத்தையும் நான் தைரியம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த வகையில் என் தம்பிக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது வந்து எங்கள் ஊர் பள்ளியாம்பரம் பாய்ஸ் நன்றி சொல்லணும். ஏன்னா நான் தோல்வி அடைஞ்சிருக்கோம்ல ஒவ்வொருத்தையும் 1 மார்க் 2 மார்க் இதில் தான் நான் இருப்பேன். அவங்க பசங்களாம் வந்துட்டு உணர முடியும், அடுத்து பண்ணுவேன், அடுத்து ப்ரே பண்ணிகிட்டே இருப்பாங்க. சொந்தக்காரங்க ஊரில் இருக்க நிறைய பேர் வந்து என்னன்னா இவங்க முடியாது, இவங்களாம் வராது, அந்த மாதிரி நிறைய பேசுவாங்க. அதெல்லாம் எனக்கு காது வாங்கினது இல்லை. நம்ம மேலே நம்பிக்கை வச்சு நான் தொடர்ந்து படிச்சுட்டே இருந்தேன். அடுத்து எங்கள் ஊரில் நிறைய பேர் வந்து இன்னும் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கே தெரியல. எங்கள் ஊரில் நிறைய பேர் வந்து அரசு வேலையில் அமர்த்துவேன். அவங்களுக்காண்டி நிறைய சேவை பண்ணிடுவேன். அடுத்தது வந்துன்னா நம்ம மேலே வந்து நம்ம நம்பிக்கை வச்சு படிக்கிறோம்.
ஒரு சில பேர் நம்மளால அதீத நம்பிக்கை தான் வந்து நம்ம இன்னும் உற்சாகத்தோட டபுள் மடங்கு படிக்க வைக்கும். அப்புறம் அந்த பாராட்டு அந்த இந்த பாராட்டு வந்து இருக்காரு சிவப்பு விஜயகாந்த் சார் முன்னாடியே தெரிவிச்சுக்கோம். தேங்க்யூ நன்றி அவர்களே. சுரேந்திரின் பெற்றோர்களுக்கு பேச அறிவிக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த தேர்வில் வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் பாராட்டு நடத்தும் அபய அகாடமி விஜயராமன் சார் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர் அமைவருக்கும் விஜயகாந்த் சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் எனக்கு 2 பசங்க, ஒரு பொண்ணு. 2 பேருமே பிசியில போன செட்டில் எழுந்தாங்க. அப்போ வந்து சின்னவன் பாஸ் பண்ணிட்டான், பெரியவன் வந்து ஒரு முறையில பாஸ் பண்ண முடியல. அப்போ வந்து என்னால சந்தோஷப்படவும் முடியல, என்னால துக்கமும் பட முடியல. அதனால எதுவுமே என் பெரிய பையனை பார்த்தா என்னால அவன் முகம் பார்க்கவே முடியாது. அப்போ வந்து சார் விஜயராமன் சார் வந்து போன் போடுவாரு. அவர் போன கூட எடுக்கவே மாட்டான். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். நான் இப்போ வெளியே காமிச்சிக்க மாட்டேன், இருந்தாலும் அவனை பார்த்துட்டே இருப்பேன். அப்புறம் சார் அடிக்கடி அவருக்கு என் பையனுக்கு வந்து வா வாசிட்டே வா அகாடமி வா வான்னு சொல்லுவாரு சார். நான் யாரை சார் பண்ணணும், அவனுக்கு ரொம்ப சொந்தம், எங்க சொந்தத்தில் இருக்கிறவங்க நல்லாவே போன் பண்ணி கேட்டா அவனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடும். ஒரு மாதிரி போனதெல்லாம் நான் வந்து என் பெரிய பையன் தான் நல்லா படிப்பான். அதனால சரி இருந்தாலும் ஒரு வீட்டில் பெரியவங்க தான் முன்னே போகணும் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். இதெல்லாம் என் சின்ன பையன் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். இருந்தாலும் என்னால் சந்தோஷப்படவே முடியல. அப்போதான் சார் வந்துட்டு ஒரு நாள் சின்ன பையன் வந்து சொல்லிருப்பாரு போன் எடுக்கவே மாட்டோம் அப்படின்னு. அப்போதான் பையன் சொன்னேன், உனக்கு வந்து இன்னும் மேலே இன்னும் பாஸ் பண்ண முடியும், இன்னும் மேலே உனக்கு பதவி இருக்குதா அப்படின்னு சொல்லுவேன். நீ படி, உன்னால முடியும், முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவேன். அதனால ஒரு மனசு கஷ்டமா இருக்கும். இதோட உனக்கு மேலே போக சொல்லிருந்தா நீ கவலைப்படாதா, சார் சொல்றபடி நீ படிடா அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி 6 மாசம் கழிச்சு அவருடைய பையன் பாஸ் பண்ணிட்டான், பரீட்சைக்கு பாஸ் பண்ணிட்டான். அப்பதான் நினைச்சேன், அப்போ சாரும் சின்ன பையனுக்கு பாராட்டு வச்சாங்க. அப்போ சொன்னாரு, நீ வந்து உன் அண்ணனை நீ தான் படிக்க வைக்கணும் அப்படின்னு அவர் என் பையனையும் விஜயராகவன் சார் சொன்னாரு. அதே மாதிரி என் பையனும் அவன் அண்ணனுக்கு ஒரு வேலை கூட வைக்கவே கூடாதுமா அப்படின்னு என் பையன் சொல்லுவான். அதே மாதிரி நான் எந்த வேலையும் வைக்க மாட்டேன், அவன் படிப்பான், எந்த நேரமும் படிப்பான். ரொம்ப கஷ்டப்படுவான் சார் என் பையன், வேலைக்கு போயிட்டு படிப்பாங்க சார். எனக்கு பாவமா இருக்கும். என் பேச வாய்ப்பிட்ட அனைத்து உள்ளவங்களுக்கும் என் மனமார்ந்த பாராட்டு. நன்றி 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 நன்றிங்கம்மா. சுரேந்திரன் அவர்களுக்கும் நன்றி. அவரது பணி சேர்க்க வாழ்த்து.